தமிழகத்தில் இன்று ஒரே நாளில் கொலைகளும் மரணங்களும் அதிகமாக நிகழ்ந்திருப்பதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. அடுத்ததாக மதுரையிலிருந்து நமது செய்தியாளர் பாலமுருகன் இணைகிறார். வணக்கம் பாலமுருகன். தற்போது மதுரை விமான நிலையம் அருகே தனிப்படை காவலர் மலையரசன் எரிந்த நிலையில சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். இதற்கான காரணம் என்ன? போலீசார் விசாரணை எந்த அளவுக்கு இருக்கு? கூடுதல் விவரம். நிச்சயமாக சிறந்த காவலருக்கான பாராட்டு சான்றிதழ் வாங்கிய தனிப்படை காவலர் மதுரை விமான நிலையம் அருகே எரித்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டார். இந்த விவகாரம் குறித்து அவரது உறவினர்கள் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை முன்பு உரிய விசாரணை நடத்தக்கோரி மறியலில் ஈடுபட்டார்கள். தொடர்ந்து பிணவரையில் முன்பு அமர்ந்து 100க்கும் மேற்பட்டோர் உடலை வாங்க மறுத்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். விருதுநகர் மாவட்டம் நரிக்குடி அருகே முக்குளம் அழகாபுரி கிராமத்தைச் சேர்ந்த மலையரசன் இவர் சிவகங்கை மாவட்டம் காளையார்கோவிலில் தனிப்படை காவலராக 10 ஆண்டுகளாக பணிபுரிந்து வருகிறார். இவருக்கு பாண்டிச்செல்வி என்ற பெண்ணுடன் திருமணமாகி 2 குழந்தைகளுடன் காவலர் குடியிருப்பில் வசித்து வருகிறார். இந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக உறவினர் சுபங்களுக்கு பைக் மூலமாக சென்றுவிட்டு மானாமதுரை கட்டனூர் பிரிவில் வந்து கொண்டிருந்த போது மற்றொரு வாகனம் பைக் மீது மோதி விபத்து ஏற்பட்டுள்ளது. இதில் படுகாயமடைந்த மலையரசனின் மனைவி பாண்டிச்செல்வி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சையில் இருந்து வந்த நிலையில் கடந்த வாரம் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த நிலையில் மனைவி உயிரிழந்த சோகத்தில் பணியில் இருந்த சில நாட்கள் அனுமதி விடுமுறையில் இருந்து வந்துள்ளார். இதனையடுத்து நேற்று முன்தினம் பைக் மூலமாக மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்திற்கு வந்த காவலர் மலையரசன் மனைவி அனுமதிக்கப்பட்ட மருத்துவமனைக்கு சென்றுள்ளார். இதனையடுத்து அவர் எங்கு சென்றார் என்பது தெரியாத நிலையில் தனிப்படை காவலரான மலையரசனின் உடலானது நேற்று மதியம் மதுரை விமான நிலையம் அருகே உள்ள ஈச்சநேரி பகுதியில் எரியூட்ட நிலையில் கிடப்பதாக காவல்துறையினருக்கு கிடைத்த தகவல் அடுத்து சம்பவ இடத்திற்கு சென்று பெருங்குடி காவல்துறையினர் உடலை மீட்டு மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு உடற்கூறுவிற்காக அனுப்பி வைத்தார்கள். இதனையடுத்து மலையரசன் கொலை செய்யப்பட்டாரா தற்கொலை என்ற கோணத்தில் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகிறார்கள். சடலமாக மீட்கப்பட்ட காவலர் மலையரசனின் உடல் கண்டெடுக்கப்பட்ட இடத்தில் உடல் எழுந்திற்கான தடயங்கள் இல்லாத நிலையில் பல்வேறு வழக்குகளை விசாரணை செய்யும் தனிப்படை காவலர் என்பதால் ஏதேனும் குற்ற வழக்குகள் தொடர்புடையவர் மலையரசனை வேறு இடத்தில் வைத்து கொலை செய்யப்பட்டு உடலை வீசி செல்லப்பட்டிருக்கலாம் என மலையரசனின் குடும்பத்தினர் சந்தேகத்தை எழுப்பி வருகிறார்கள். இதனிடையே காவலர் மலையரசனின் மனைவி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த இடத்தின் அருகே சாலையோரம் காவலர் மலையரசனின் செல்போன் கண்டறியப்பட்டுள்ளது. இதனையடுத்து நபரிடம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வரும் நிலையில் காவலர் மலையரசனின் பைக்கும் மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்தில் நிறுத்தப்பட்டுள்ளதால் பைக்குகள் மலையரசனுடன் யாரும் வந்தார்களா என்பது குறித்து சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்து வருகிறார்கள். இந்த நிலையில் தனிப்படை காவலர் மலையரசன் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்துள்ளதால் காவல்துறையினர் உரிய தீவிர விசாரணை விரைவாக நடத்தும் வரை தாங்கள் உடலை பெற்றுக்கொள்ள மாட்டோம் என கூறி காவலர் மலையரசன் உறவினர்கள் மற்றும் குடும்பத்தினர் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். தற்போது பிணவரவில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அப்போது பொதுமக்கள் பாதுகாப்பு கோரி காவல்துறையிடம் செல்வார்கள். ஆனால் இப்படி காவல்துறையினருக்கே பாதுகாப்பு இல்லாத நிலை ஏற்பட்டு விட்டதாக குடும்பத்தினர் வேதனை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். இது சம்பந்தமாக காவலர் உறவினர்கள் நம்மிடம் இருக்கலாம், அவர்களே கேட்டு தெரிந்திருக்கலாம். எதுக்காக உடலை வாங்க மாட்டேன்றீங்க, என்ன பிரச்சனை உங்களுக்கு? மலையரசன் என்றவர் ஒரு காவலர். அவர் நேற்று மதியம் போல கொண்டு வந்து சடலம் ஒப்படைச்சிருக்காங்க. இதுவரைக்கும் ஒரு காவலருடைய இன்னைக்கு உள்ள டெக்னாலஜியில அவர் விழுந்த இடத்துல எல்லா பக்கமும் சிசிடிவி கேமரா இருக்கு. இவ்வளவு டெக்னாலஜி இருந்தும் அவருடைய கொலையை யாருன்றதை கண்டுபிடிக்க தாமதிக்கிறாங்க. அதனால அவர் யாரு அவரை கொலை செஞ்சாங்க, திட்டமிட்டு கொலை செஞ்சிருக்காங்க. ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு எண்ணெயை ஊற்றி கொண்டுட்டு தான் இங்க கொண்டு வந்து சடலத்தை போட்டிருக்காங்க. அதனால எல்லாமே தயாரா வச்சு செஞ்சிருக்காங்க. அதை யாருன்றதை அவர் ப்ரூவ் பண்ற வரைக்கும் நாங்க சடலத்தை வாங்க விருப்பம் இல்லை. அதனால காவல்துறை தயவு செய்து கூடிய சீக்கிரத்தில் கண்டுபிடிச்சு எங்களுக்கு தரணும். தொடர்ந்து அவர்கள் சொல்வதை கேட்டு இருப்போம். உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கும் வரை இந்த உடலை வாங்க மாட்டோம் என்று உறுதிப்பட தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து காவல்துறை உரிய விசாரணை நடத்தி உண்மையான குற்றவாளியை கண்டறிந்து அவரை கைது செய்ய வேண்டும் என்றதே உங்களுடைய கோரிக்கையாக உள்ளது.